ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிஏ கைட் யூடியூப் சேனல். என் பேர் ஸ்ரீனிவாசன். ஸோ இன்றைக்கி வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எங்கேயாச்சும் போஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய முக்கியமான இந்த 3 விஷயங்களை வந்து பற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், எங்கேயாச்சும் நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் ஃபார்மை வந்து ஃபைல் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறமா அந்த பிடிஎஃபை எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு டவுட். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பிடிஎஃப்ல குறிப்பிட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிடிஎஃபை நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற போட்டிருந்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை போஸ்ட் பண்ணணும். பட் அதை போட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண தேவை கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண தேவை கிடையாது. நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபார்மை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை படிங்க. அதில் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இதை வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் ஐசிஐக்கு சென்னை பிரான்ச் நுங்கம்பாக்கம்க்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னது இதுதான். சப்போஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா போஸ்ட் பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். எஸ்எஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த எக்ஸாம் ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. எஸ்எஸ்பி போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தப்பாக சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஐசிஐயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் அ லாகின் டு எஸ்எஸ்பி அட் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட். நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எஸ்ஆர்ஓ நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்எஸ்பி போர்ட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் ஆகலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்எஸ்பி போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணலாம். அதே மாதிரி நான் அதுக்கு முன்னாடி ஐசிஏஐ எக்ஸாம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு 15 ஸ்டெப்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம இப்போ போய் பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம். ஸோ எரர் டியூரிங் எஸ்எஸ்பி லாகின். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆல்ரெடி உங்கள்கிட்ட பாஸ்வேர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் போடலாம். சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டை ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் நியூ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி போர்ட்டலில் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கீழே லாஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணணும். பட் இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஐசிஐயில் ரிஜிஸ்டரே பண்ணலாம் அப்படின்னா மட்டும்தான் இந்த இது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்ற காரணத்தினால நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ண வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது. ஸோ பேமெண்ட்டில் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்டாக வந்து நான் இதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே டெபிட் கார்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூட்டபுளான ஒரு ஐடியாவாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் அந்த ஆப்ஷன் வரும்போதே உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா ஒரு 1 or 2 days கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ரெஜிஸ்டர். 3வது விஷயம் ஹவு டு ரெஜிஸ்டர் ஃபார் எக்ஸாம் ஐசிஏஐ கைடு. ஸோ ஐசிஐலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 15 ஸ்டெப்ஸ் கொண்ட ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். எப்படி வந்து எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஐசிஐயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைடு மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த கைடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 15 ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அந்த 15 ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எக்ஸாம் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பிடிஎஃப் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஒரு பிடிஎஃப் வரும். அதில் வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஓகேன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 pages கொண்ட இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் ஃபைல். இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசிஏயில் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்போதுலேருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், 4th October வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இதில போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில கீழ வந்தீங்க அப்படின்னா, செகண்ட் பேஜோட லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பேஜோட ஸ்டார்ட்டிங்ல இந்த ஃபைல் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கீ பாயிண்ட்ஸ் அட் கிளான்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபைல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐசிஐல நீங்க அந்த பர்ட்டிகுலர் எஸ்எஸ்பி போர்ட்டல்ல எப்படி லாகின் பண்ணணும்? ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, நீங்க என்ன மாரி பண்ணணும்? ஸோ நான் சொன்னேன் இல்லையா? ஸ்டூடெண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, நீங்க டேட் ஆஃப் பர்த்த வந்து போடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாரி எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க தெள்ளந்தெளிவா ஃபோட்டோவோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா வந்து இதில போட்டிருப்பாங்க. ஸோ இத படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில படிச்சு பார்க்கலாம். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி நீங்க உங்களுடைய எக்ஸாம் ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நோ ப்ராப்ளம். பட் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்கள வந்து சீக்கிரமா ஃபைல் பண்ண சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஃபோர் செப்டம்பர் ஒரு 25th 28க்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தது, இந்த மாரி பேமெண்ட்ல ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2, 3 டேஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேல பண்றோம். லாஸ்ட் டேல பண்ணும்போது நம்மளுக்கு பேமெண்ட்ல ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, அத வந்து சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, லேட் ஃபீஸ்லாம் கட்டணும். ஸோ லேட் ஃபீஸ் கட்டியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னா, ஒரு அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டா போயிடும். ஸோ அந்த மாரி எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்காம பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம, இந்த விஷயம் இந்த பர்ட்டிகுலர் விஷயம் இந்த மாரி டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 4th ஆஃப் அக்டோபர் வரைக்கும் தான் இருக்கு அப்படின்ற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியல. நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணல. ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்த உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். இல்ல வித்தின் 1 ஆர் 2 டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா, நீங்க அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொன்ன எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா எனக்கு WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. WhatsAppல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களோட டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் கிளியர் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் நான் உங்களுக்கு நான் வேற எங்கேயாச்சும் நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்க, Instagramல டெக்ஸ்ட் பண்றீங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா, WhatsAppல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் WhatsAppல உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருவேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ கிடைச்சிருக்கும் பார்க்கறதுக்கு அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் சீக்கிரமா உங்க எக்ஸாம் ஃபார்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.